பரபரப்பாகும் தென்னிலங்கை. முன்னாள் ஜனாதிபதி இருவரை கைது செய்ய நடவடிக்கை. முறைப்பாட்டிற்கு தயாராகும் சிவில் அமைப்பு. பொருளாதார குற்றவாளியான ராஜபக்சர்கள் கைது செய்யப்படும் போது என்ன செய்ய போகிறார்கள்? அனுர தரப்பு அமைச்சர் கூறியதென்ன? ஜனாதிபதி அனுரவை பாதுகாக்க விசேட பாதுகாப்பு நடவடிக்கை. களமிறக்கப்படும் SF பிரிவு. கெஹல்பத்ர பத்மே மற்றும் அவரது குழுவினரின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பம். சிக்கப் போகும் அரசியல்வாதிகள் உட்பட பெரும் செல்வந்தர்கள். பிள்ளையான் விவகாரம். இனிய பாரதியின் சகா வழங்கிய முக்கிய தகவல். தம்பிலுவில் மயானத்தை அண்டிய பகுதிகளில் அகழ்வு பணிகள். 2000ஆம் ஆண்டிற்கு முன்னர் வடக்கு மற்றும் தெற்கில் பதிவான 10,000க்கும் மேற்பட்ட காணாமல் போனோர் குறித்து முக்கிய தகவலை வெளியிட்ட நீதியமைச்சர் ஹர்ஷ நாணயக்காரர். இலங்கை மத்திய வங்கியின் 75வது ஆண்டு 2000 ரூபாய் புதிய நாணயத்தால் ஜனாதிபதியிடம் கையளிப்பு. நடிகர் விஜயின் கச்சதீவு கருத்து. வரலாறு தெரியாதவர், யாழிலிருந்து பதிலடி. நாடு முழுவதும் மின்தடை ஏற்படுமா? விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. யாழ் நூலகத்திற்கு ஜனாதிபதியின் வருகை. மேயருக்கு அழைப்பில்லை. கண்ணை மறைத்த மூடநம்பிக்கை. மந்திரவாதி கொடுத்த ஆலோசனை. பேரனை நரபலி கொடுத்த வயதானவர். இப்படியும் சம்பவம். முன்னாள் ஜனாதிபதிகள் மைத்ரிபால சிறிசேன மற்றும் கோட்டபாய ராஜபக்ச ஆகியோரால் பொதுச் சொத்துக்களை தவறாக பயன்படுத்திய பல சம்பவங்கள் தொடர்பாக லஞ்சம் அல்லது ஊழல் விசாரணை ஆணையத்தில் முறைப்பாடு செய்யப்பட உள்ளது. ஊழல் மற்றும் மோசடிக்கு எதிராக போராடும் பல சிவில் சமூக அமைப்புகளால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. இந்த அமைப்புகள் சமீபத்தில் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் தொடர்புடைய அனைத்து தகவல்களையும் பெற்றுள்ளன. தற்போது வழக்கறிஞர்கள் அதற்கான தகவல்களை பகுப்பாய்வு செய்து வருகின்றனர். அவற்றில் மைத்ரிபால சிறிசேனவின் தனிப்பட்ட தலையீட்டில் மேற்கொள்ளப்பட்ட பல கட்டுமானங்களும் கோட்டபாய ராஜபக்சவினால் மேற்கொள்ளப்பட்ட பல மோசடிகளும் அடங்கும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்து கருத்து தெரிவித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, இதுபோன்ற முறைப்பாடுகள் தகவலுடன் சமர்ப்பிக்கப்பட்டால் முறையான விசாரணைகளை நடத்தி தேவையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்க தயங்க மாட்டேன் எனவும், சந்தேக நபர் முன்னர் வகித்த பதவிகள் அத்தகைய சட்ட செயற்பாட்டில் பொருத்தமானவை அல்ல எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஊழல் மோசடி குற்றச்சாட்டில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இவ்வாறான பின்னணியில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படும் போது அவருக்கு ஆதரவாக திரண்டு கூச்சலிட்ட கூட்டம். பொருளாதார குற்றவாளியான ராஜபக்சர்கள் கைது செய்யப்படும் போது என்ன செய்ய போகிறார்கள் என அமைச்சர் சுனில் ஹந்துனதி கேள்வி எழுப்பியுள்ளார். ரணில் விக்ரமசிங்க கைது செய்யப்படும் போது அவருக்கு ஆதரவாக திரண்ட அரசியல்வாதிகள் அதனை ஒரு அரசியல் பழிவாங்கலாக கருதினர். இவ்வாறு இருக்க ராஜபக்சர்களை நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணமான குற்றவாளிகள் என முன்னதாக நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. அவர்கள் கைது செய்யப்படும் போது அவர்களுக்காகவும் ஒரு கூட்டம் கத்தி கூச்சலிட வாய்ப்புள்ளது என சுனில் ஹந்துனதி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ராஜபக்சர்கள் கைது செய்யப்பட உள்ளனர் என்ற எதிர்கால ரகசியத்தை சுனில் ஹந்துனதி உடைத்துள்ளார் என பல்வேறு தரப்பினராலும் விவாதிக்கப்பட்டு வருகின்றது. கருணா பிள்ளையான் குழு முக்கியஸ்தர் இனிய பாரதியின் மற்றுமொரு சகாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் நேற்றைய தினம் மதியம் முதல் அம்பாறை மாவட்டம் திருக்கோவில் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட தம்பெலுவில் மயானத்தை அண்டிய பகுதியில் மீண்டும் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் 2ஆம் நாளில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அக்கரைப்பற்று நீதவான் நீதிமன்றம் மேலதிக நீதவான் தெசிபார் ரஜீவன் முன்னிலையில் 3 JCB இயந்திரங்கள் மூலம் பல்வேறு அடையாளம் காணப்பட்ட இடங்கள் தோண்டப்பட்டு நிறைவடைந்தன. கடந்த 2025ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து கருணா பிள்ளையான் அணியின் முக்கியஸ்தரான இனிய பாரதியின் முக்கிய சகாவாக செயற்பட்ட அம்பாறை மாவட்டம் காரதீவு பகுதியை சேர்ந்த சந்தேக நபர் குறித்த பகுதிக்கு கைவிலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தார். அவர் கடந்த காலங்களில் திருக்கோவில் பகுதியில் தனியார் தொலைத்தொடர்பு சிம் விற்பனை முகவராக செயற்பட்ட அருளானந்தம் சீலன் என்பவரை கடத்தி படுகொலை செய்து குறித்த இடத்தில் புதைத்திருப்பதாக அரச சாட்சியாக மாறி குற்றப்புலனாய்வு பிரிவினரின் கவனத்திற்கு கொண்டு வந்திருந்தார். இதன்போது குறித்த அகழ்வு கடந்த வியாழக்கிழமை மாலை குறித்த பிரதேசத்தை சுற்றி பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதுடன் முதலாம் நாள் அகழ்வு பணிகள் ஆரம்பமாகி இருந்தன. எனினும் எதுவித சான்று பொருட்களும் அவ்விடத்தில் கிடைக்காமையினால் அக்கறை பற்றி நீதவான் நீதிமன்றம் மேலதிக நீதவான் மறுநாள், அதாவது நேற்றைய தினம் அகழ்வு பணியை 2வது நாளில் முன்னெடுக்க உத்தரவிட்டிருந்தார். இதற்கமைய அக்கறை பற்றி ஆதார வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி உட்பட பயங்கரவாத புலனாய்வு பிரிவு மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகள், போலீசார், விசேட அதிரடிப்படையினர், தடயவியல் போலீசார் என பலரும் பிரசன்னமாயிருந்த நிலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. எனினும்
எனினும் இரண்டாவது நாளிலும் எதுவித சான்று பொருட்களும் அங்கு கிடைக்கப்பெறவில்லை. இதனால் குறித்த அகழ்வு பணிகள் இடைநிறுத்தப்பட்டு நீதவானின் உத்தரவிற்கமைய நிறைவு செய்யப்பட்டது. ஏற்கனவே கடந்த மாதம் ஜூலை 31ஆம் திகதி அன்று தனியார் தொலைத்தொடர்பு சிம் விற்பனை முகவராக செயற்பட்ட அருளானந்தம் சீலன் என்பவரை கடத்தி படுகொலை செய்து குறித்த பொது மயானத்தில் புதைத்திருப்பதாக அரச சாட்சியாக மாறியிருந்தார். அக்கரைப்பற்று மாவட்ட நீதவான் நீதிபதி AC ரிஸ்வான் மேற்பார்வையில் கடந்த 2005ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து கருணா புள்ளையான் அணியின் முக்கியஸ்தராக இனிய பாரதியின் முக்கிய சகாவாக செயற்பட்ட அனோசியஸ் சுரேஷ் கண்ணா எனப்படும் யூட் எனும் சந்தேக நபர் குறித்த பொது மயானத்திற்கு கைவிலங்கிடப்பட்டு அழைத்து வரப்பட்டிருந்தார். எனினும் குறித்த நபரது வாக்குமூலத்திற்கமைய திருக்கோவில் பிரதேச சபைக்குட்பட்ட பொது மயானத்தில் தேடுதல் மற்றும் தோண்டப்பட்ட பின்னர் எதுவும் கிடைக்காத காரணத்தினால் குறித்த செயற்பாடுகள் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டன. பின்னர் மற்றொருவரின் வாக்குமூலத்திற்கு அமைய மற்றொரு இடமான தம்பிலுவில் மயானத்தை அண்டிய பகுதியில் மீண்டும் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2000 ஆண்டிற்கு முன்னர் வடக்கு மற்றும் தெற்கில் பதிவான 10,000க்கும் மேற்பட்ட காணாமல் போனோர் புகார்கள் குறித்து விசாரணைகள் மீண்டும் தொடங்கப்படும் என்று நீதி அமைச்சர் ஹர்ஷ நாணயக்கார கூறியுள்ளார். காணாமல் போனோர் அலுவலகம் மற்றும் இழப்பீட்டு அலுவலகத்திற்கு புதிய வழிமுறைகள் அறிமுகப்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விசாரணைகளை தொடங்க அமைச்சரவை ஒப்புதல் பெறப்பட்டுள்ளது. ரூபாய் 375 மில்லியன் ஒதுக்கீட்டை மதிப்பிடப்பட்டுள்ளது. சர்வதேச காணாமல் போனோர் தினத்தை முன்னிட்டு அலரி மாளிகையில் காணாமல் போனோர் அலுவலகம் ஏற்பாடு செய்திருந்த நிகழ்வில் பேசிய அமைச்சர் கட்டாயமாக காணாமல் போனோர் குற்றங்கள் என்றும் தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான நிர்வாகத்தின் கீழ் அரசாங்க கொள்கையில் உண்மை, நீதி மற்றும் இழப்பீடுகள் மையமாக இருக்கும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையம் நிறுவப்பட்டு பாராபட்சமற்ற நீதியை உறுதி செய்வதற்கான ஒரு புதிய சட்ட கட்டமைப்பு அறிமுகப்படுத்தப்படும் மற்றும் காணாமல் போனவர்களின் குடும்பங்களுக்கு ஆதரவளிக்க ஒரு விரிவான இழப்பீட்டு முறை செயற்படுத்தப்படும் என்றும் ஹர்ஷ நாணயக்கார கூறியுள்ளார். தோஷத்தை தீர்ப்பதற்காக 16 வயது சிறுவனை வயதானவர் ஒருவர் நரபலி கொடுத்த சம்பவம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் பகுதியை சேர்ந்த காமினி, இவரது மகன் பியூஸ் அங்குள்ள சரஸ்வதி வித்யா மந்திரி பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வந்தார். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு பள்ளி சென்ற பியூஸ் வீடு திரும்பவில்லை. இதனால் பதற்றமடைந்த காமினி பல இடங்களிலும் தேடியும் கிடைக்காததால் மகனை காணவில்லை என போலீசாரிடம் முறைப்பாடு வழங்கியுள்ளனர். அந்த முறைப்பாட்டை அடுத்து போலீசார் பியூஸை தேடிய போது ஒரு ஓடையில் துண்டிக்கப்பட்ட தலை கிடப்பதாக தகவல் வந்திருந்தது. போலீசார் அதிர்ச்சி அடைந்து சென்று பார்த்தபோது அதே ஓடையின் வெவ்வேறு பகுதியில் கிடந்த மற்ற உடல் பாகங்களையும் கைப்பற்றினர். இதனை அடுத்து போலீசார் விசாரணை நடத்தியதில் வயதான உறவு முறையானவர் பேரனை நரபலி கொடுத்த சம்பவம் அம்பலமாகியுள்ளது. போலீசார் தீவிர விசாரணை நடத்தி பிரயாக்ராஜில் உள்ள கரேலியில் பதுங்கியிருந்த சரண் சிங் என்பவரை கைது செய்தனர். அவரிடம் நடத்திய விசாரணையில் கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார். எனது மகன் கடந்த 2023ஆம் ஆண்டு தற்கொலை செய்து கொண்டார். அதற்கு அடுத்த ஆண்டு எனது மகளும் தற்கொலை செய்து கொண்டார். எனது குடும்பத்திற்கு யாரோ கெடுதல் செய்து இருப்பதால் இவ்வாறு நடந்துவிட்டது என்று சிலர் கூறினர். அதனை சரி செய்ய உள்ளூரில் இருக்கும் மந்திரவாதி ஒருவரை சந்தித்தேன். அவர் உனது தம்பியின் பேரனால் தான் உனக்கு இந்த துன்பம் நேர்ந்துள்ளது, அவனை கொன்றுவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் எனவும் கூறியிருந்ததாகவும் அவரது ஆலோசனைப்படி பியூஸை நரபலி கொடுக்க முடிவு செய்தேன். இதனை அடுத்து பியூஸை கடத்தி அவனது தலையை துண்டித்து கொன்றேன். பின்னர் உடல் பாகங்களையும் துண்டு துண்டாக வெட்டி ஓடையில் வீசினேன் எனவும் கூறியுள்ளார். இந்த நிலையில் மூட நம்பிக்கையால் சிறுவன் நரபலி கொடுக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியையும் துயரத்தையும் அப்பகுதிகளில் ஏற்படுத்தியுள்ளது. இந்தோனேசியாவின் ஜகார்த்தாவில் சமீபத்தில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மே மற்றும் பிற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளால் சட்டவிரோதமாக பெறப்பட்ட பணத்தில் நாட்டில் வாங்கப்பட்ட கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய தேவையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அரசியல்வாதிகள் மற்றும் சக்தி வாய்ந்த நபர்களின் பெயர்களில் சொத்துக்கள் வாங்கப்பட்டுள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்ட அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் தொடர்பான உண்மைகளை நீதிமன்றத்திற்கு அறிக்கை செய்வதாகவும் தொடர்புடைய சொத்துக்களை உடனடியாக முடக்க தேவையான உத்தரவுகளை பெறுவதாகவும் சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் ஒரு ரகசிய நடவடிக்கையில் கைது செய்யப்பட்ட கெஹல் பத்ர பத்மே, கமாண்டோ சலிந்த உட்பட பல திட்டமிட்ட குற்றவாளிகள் சர்வதேச போலீசார் மூலம் கைது செய்ய சிவப்பு அறிவிப்புகள் பிறப்பிக்கப்பட்டு துபாய், இந்தியா மற்றும் பிற நாடுகளில் தலைமறைவாகி இந்த நாட்டில் பெரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல், கொலை மற்றும் பிற திட்டமிட்ட
குற்றங்களை செய்து வரும் பல நபர்கள் சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் இந்த நாட்டில் பல அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை வாங்கியுள்ளனர் என்பது இப்போது தெரிய வந்துள்ளது. சட்டவிரோதமாக சம்பாதித்த பணத்தில் வாங்கப்பட்ட சொத்துக்களில் ஆடம்பர வீடுகள், மதிப்புமிக்க நிலங்கள், ஹோட்டல்கள், சொகுசு கார்கள், தங்கம் மற்றும் பல சொத்துக்கள் அடங்கும் என கூறப்படுகிறது. சில திட்டமிட்ட குற்றவாளிகள் தங்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளின் பேரில் சொத்தை வாங்கியிருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. எதிர்காலத்தில் இதுகுறித்து நீதிமன்றத்தில் உண்மைகளை புகாரளித்து கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள சொத்து தொடர்பாக தடை உத்தரவுகளை பெறுவோம் என்று சட்டவிரோத சொத்துக்கள் புலனாய்வு பிரிவின் மூத்த விசாரணை அதிகாரி மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் அவசரமான, குழப்பமான மற்றும் திட்டமிடாத மின்சாரத்துறை சீர்திருத்த செயல்முறையை செயற்படுத்துவதாக இலங்கை மின்சார வாரிய பொறியாளர் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த செயல்முறையானது நாடு முழுவதுமான மின்தடை, பெருமளவிலான பணி நீக்கங்கள் மற்றும் முழுத்துறையையும் சீர்குலைக்க வழிவகுக்கும் என்று தொழிற்சங்கம் எச்சரித்துள்ளது. சட்ட தேவைகள், நீதிமன்றத்தின் உத்தரவுகள் மற்றும் மின்சாரத்துறை சீர்திருத்த சட்டத்தின் விதிகளை புறக்கணித்து அதிகாரிகள் மிகவும் எளிதான முறையில் பணியாளர் பணி நியமன கடிதங்களை வழங்கியுள்ளதாக தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது. தற்போதைய சீர்திருத்த அதிகாரிகளுக்குள் சரியான பொறுப்பு கூறல் மற்றும் நடைமுறை இல்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது நாட்டின் மிக முக்கியமான துறையாக இருந்தாலும் சிலர் சீர்திருத்த செயல்முறையை இலகுவாக எடுத்துக் கொள்கிறார்கள். இறுதி விளைவு என்னவாக இருக்கும் என்று அச்சங்கத்தின் இணைச் செயலாளர் பொறியாளர் அமல் அரியரத்ன கேள்வி எழுப்பியுள்ளார். ஜனாதிபதி உடனடியாக தலையிட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அத்துடன் தற்போதைய தன்னார்வ ஓய்வு திட்டத்தின் மூலம் ரூபாய் 5 மில்லியனாக வரையறுக்கப்பட்டுள்ளது. இது போதுமானதாக இல்லை. மேலும் இது மிகவும் திறமையான பொறியாளர்கள் மற்றும் தொழில்நுட்ப ஊழியர்கள் வெளிநாடுகளில் வேலை தேட வழிவகுக்கும் என அத்தொழிற்சங்கம் மேலும் எச்சரித்துள்ளது. அனுபவம் வாய்ந்த ஊழியர்கள் வெளியேறினால் துறை சரிந்துவிடும், மின்வெட்டு தவிர்க்க முடியாததாகிவிடும் எனவும் அவர் கூறியுள்ளார். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் கச்சதீவு குறித்த கருத்துக்களை அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்கள் கூட்டமைப்பின் தலைவர் NV சுப்பிரமணியம் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் விமர்சித்துள்ளார். கடந்த வாரம் மதுரையில் இடம்பெற்ற தமிழக வெற்றி கழக மாநாட்டில் விஜய் கச்சதீவு இந்தியாவுக்கு சொந்தமானது என கூறியதை வரலாறு தெரியாத அரசியல் நோக்கத்துடனான ஏமாற்று நாடகமாக அவர் தெரிவித்துள்ளார். கச்சதீவானது இலங்கை இந்திய ஒப்பந்தங்களால் இலங்கையின் பகுதியாக உள்ளதாகவும் அதை மீட்க முடியாதெனவும் அனைவருக்கும் தெரிந்திருப்பதாக சுப்பிரமணியம் குறிப்பிட்டுள்ளார். இந்திய அரசு சீனாவிடம் நிலத்தை இழந்து மீட்க முடியாத நிலையில் கச்சதீவு குறித்த பேச்சு வேடிக்கையானது எனவும் கூறியுள்ளார். மேலும் தமிழ்நாடு மீனவர்களின் சட்டவிரோத மீன்பிடி தொழில் காரணமாகவே மீனவர் பிரச்சினை தொடர்வதாகவும் இதற்கு கச்சதீவு தீர்வாகாதெனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் விஜயின் கச்சதீவு கருத்து தமிழக மீனவர்களின் வாக்குகளை பெறுவதற்காக அரசியல் உத்தியாகவே உள்ளதாக சுட்டிக்காட்டிய அவர் இதற்கு பதிலாக சட்டவிரோத மீன்பிடிப்பை நிறுத்துவதற்கு மத்திய அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் எனவும் அகில இலங்கை தொழிலாளர் சமூகங்களின் கூட்டமைப்பின் தலைவர் NV சுப்பிரமணியம் அறிவுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்திற்கு வருகை தரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாநகர சபையின் பிரதான நூலகத்திற்கு வருகை தரும் அதே நேரம் நூலகத்தில் இடம்பெறும் எந்த நிகழ்வுக்கும் மாநகர மேயருக்கு அழைப்பில்லை என தெரிய வருகிறது. யாழ் குடாநாட்டுக்கு நாளை மறுதினம் திங்கட்கிழமை வருகை தரும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மாவட்ட செயலகத்தில் கடவுச்சீட்டு அலுவலக திறப்பு, மண்டதீவில் சர்வதேச துடுப்பாட்ட மைதான அடிக்கல் நாட்டல் போன்றவற்றுடன் மாநகர சபையின் பிரதான நூலகத்தில் ஒரு நிகழ்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளிலும் பங்கு கொள்கிறார். யாழ்ப்பாணத்தில் ஜனாதிபதி பங்கு பெற்ற நிகழ்வுகள் தொடர்பான ஏற்பாட்டு கூட்டம் மாவட்ட செயலகத்தில் மாவட்ட செயலாளரின் ஏற்பாட்டில் கடந்த 25ஆம் திகதியன்று இடம்பெற்ற போது மாநகர சபையில் இருந்து ஆணையாளர் மற்றும் நூலகர் ஆகியோரை மட்டுமே மாவட்ட செயலாளர் எழுத்து மூலமாக அழைத்திருந்தார். இலங்கை தமிழரசு கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாநகர மேயர் மதிவதனி விவேகானந்த ராஜாவை அழைக்கவோ அல்லது ஜனாதிபதியின் வருகை தொடர்பில் அவருக்கு அறிவிக்கவோ இல்லை என தற்போது தெரிய வந்துள்ளது. மாவட்ட செயலகம் புறக்கணித்தமை போன்று ஜனாதிபதி செயலகமும் இதுவரை மாநகர மேயருக்கு எந்த ஒரு அழைப்பையோ அல்லது அறிவுறுத்தலோ வழங்கவில்லை. இதன் காரணமாக நாளை ஞாயிற்றுக்கிழமை நூலகத்தில் இடம்பெறும் ஜனாதிபதியின் வருகையின் போது மாநகர ஆணையாளர் உள்ளிட்ட அரச உத்தியோகத்தர்களும் அரசு தரப்பு மாநகர சபை உறுப்பினர்கள் மட்டுமே பங்கு கொள்ளக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.